இப்பொழுதும் இந்த மாலை ஆராதனையை ஆரம்பமாக கீர்த்தனை 2வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 2. கிருபா சரணே சரணம் ஜெகதள ரட்சக தேவா சரணம் தீனம் அனுதீனம் சரணம் கடாட்சி தீனம் அனுதீனம் சரணம் சர்வேசா நலம் வளர் ஏக திரித்துவா சரணம் நமஸ்கரிக்கும்பர்கள் நாதா சரணம் நம்பினேன் இது தருணம் தருணம் நம்பினேன் தினம் சரணம் சர்வேசா அருவொருவே அருள் அரசே சரணம் அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம் அதிகுணனே தருணம் கிரணமொளிர் அருள் வடிவே சரணம் சர்வேசா உலகிடமேவிய உணதா சரணம் ஓர்கேரோ வாசன ஒளியே சரணம் ஒளியருள்வாய் தருணம் மனோவர்க்கு உத்தமனே சரணம் சர்வேசா நித்திய ஸ்தோத்திர நிமலா சரணம் நிதீஸ்வரே அதிபதி சரணம் நீதா இது தருணம் கிருபை கோரு ஆதாரா சரணம் சர்வேசா. அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரிப்பது என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்தரிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழுகிற பொழுது ஆண்டவர் தருகிற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஆண்டவரை, அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் சங்கீதமாய் இருக்கிறார். அவரை நான் சங்கீதத்தாலும் கீர்த்தனைகளாலும் பாடி ஸ்தோத்திரிப்பேன் என்பது நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அனுபவம். இப்பொழுதும் நாம் ஒரு சில பாடல்களை இசையோடு பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கரங்களை தட்டி என்னோடு கூட இணைந்து பாடுங்கள். நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்கள். முதலாவது நம்ம பாடப்போகிற பாடல், அவர் என்னுடைய சங்கீதமானவர், அவர் என்னுடைய கோட்டையாக இருக்கிறவர், அவர் என்னுடைய அரணாக இருக்கிறவர், என்னுடைய ஜீவனின் அதிபதியாக இருக்கிறவர். என் ஜீவிய காலம் முழுவதும் நான் அவரை பாடி ஸ்தோத்தரிக்க போகிறேன். அந்த அனுபவத்தோடு கூட நாம் பாடப்போகின்றோம். பாடுவோமே. அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். கைகளை தட்டி பாடலாம்.
தேவன் அவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் தீர்க்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, அவர் எந்தன் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருகரம் கட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் கட்டி என்றும் வாழ்த்திடுவோம், அவர் எந்தன் சங்கீதமானவர். நாமமதை வாழ்நாள் முழுவதும் போற்றிடுவோம், வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் போற்றிடுவோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வருகையில் அவரோடு இணைந்து என்றோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், வணங்குவோம் வாழ்த்துவோம் போற்றிடுவோம், அவர் எந்தன் சங்கீதமானவர். அரணான கோட்டையுமாம் ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், அவர் எந்தன் சங்கீதமானவர். அவர் என்னுடைய சங்கீதமானவர்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? அவர் என்னுடைய சங்கீதமானவர்னு நம்ம சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுதுங்க. அவர் என்னுடைய சங்கீதமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறவர்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம துதிக்க 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 நம்முடைய நாவுல புது பாட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க. அவரை துதிப்பதற்கு ஸ்லாக்கியங்களையும் துதிப்பதற்குரிய பலனையும் தருகிறவர் அவர். ஆமென். என்னுடைய நாவுல புது பாட்டு என்னேசு தருகிறார் ஐயா. அவர் என்னுடையவர். இந்த அனுபவம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஆனந்தம் கொள்ளுவோம், அவரை நாம் பாடுவோம். இந்த ஜீவனில் வாழுகிற வரைக்கும் அவரை நாம் பாடுவோம். இந்த பாட்டை இசையோடு கூட இணைந்து என்னோடு பாடுவீர்களா? ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்தன் இயேசு தருகிறார்.
தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் போது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த இவ்வுலக பாடி என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஐயா, அவரு என் நாவல ஏன் புதுப்பாட்டை தருகிறார் தெரியுமா? அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அப்படி இருக்கிறது. ஆமென். அவர் என்னுடையவர், அவர் எனக்காகவே இருக்கிறவர், எனக்கு ஜீவன் கொடுத்தவர், என்னோடு இருக்க போகிறவர். எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? இன்னொரு பாட்டை பாட போறாங்க. என்னுடைய ஆண்டவர், அவர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் செய்து வருகிற நன்மையான ஈவுகள் இருக்கு பாருங்க.
அவருடைய என்னுடைய வாழ்க்கையில செய்து வருகிற ஒவ்வொரு அனுபவமும், அவர் எனக்கு தருகிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் சொல்ல 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 ஸ்தோத்தரிச்சு கொண்டே இருப்பேங்க. ஏன் தெரியுமா? என் இரட்சகர், என்னை ரட்சித்து கொண்டவர், அவரையும் நான் ஸ்தோத்திரம் செய்வேனே. எவ்வளவு அழகான ஒரு பல்லவியின் பாடல் இல்லையா? அடுத்ததாக ஒரு பாடல் பாட போறோம். ஸ்தோத்திரம் செய்வேனே என் இரட்சகனை, என்னை ரட்சித்தவனை, என்னை ரட்சிப்பதற்காகவே மனூர் கொண்டு வந்தவரை நான் ஸ்தோத்தரிக்க போகிறேன். நம்பிக்கையோடு கூட சொல்லுவோமே. கற்று பாடலாம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை, யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஸ்தோத்தரிப்பது என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். இதுவரை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவரே,
உமக்கு நன்றின்னு சொல்ல போகிறோம். நம்ம உலகத்தில் யாரையும் பார்க்க வரலங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனை பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீர் செய்து வந்தவைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நன்றி. நீர் கொடுத்த வாழ்க்கைக்காக நன்றி. நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த மனைவிக்காக நன்றி. நீர் கொடுத்த கணவருக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய மாமனார் மாமியாருக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய நாத்தனாருக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரருக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய எழுத்து வீட்டுக்காரருக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய படிப்புக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய வாத்தியார்களுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய உடன் வேலையாட்களுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய முதலாளிக்காக நன்றி. இப்படி நன்றி சொல்ல 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 ஆண்டவர் நமக்கு நன்றி சொல்வதற்கான குறிப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார் ஐயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது நாள் வரைக்கும் நம்மளை ரட்சிப்போடு நடத்தி, இந்த நாள் வரை நம்மளை மீட்டுக் கொண்டு, இந்த நாள் வரை சுகபலமாய் வைத்திருந்து, இந்நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் வைத்திருந்து அவரை துதிக்கிற துதியை நம்முடைய வாய்களில் கொடுத்திருக்கிறாரே, நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி செலுத்த வேண்டாமா? இதோ கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறதே. என்னை ஆண்டவரை துதிப்பதற்கான ஒரு மாலை பொழுது ஐயா இது. ஆண்டவரை நாம் துதிக்கிறோம் ஐயா. பாடணுமே, 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடுகிற பொழுது அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று வாசித்தோமே. இதோ நாம் இத்தனை பேர் கூடியிருக்கிறோமே. ஆண்டவர் நம் முன்னாக சொன்ன நேரத்துக்கு சரியாய் வந்து நிற்கிற ஆண்டவர் ஐயா. சொன்ன நேரத்துக்கு சரியாய் வந்து நிற்கிற ஆண்டவர் ஐயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். ஒருவேளை ஆண்டவரே நான் ஸ்தோத்திரிக்க கூடாதபடிக்கு, உம்மை நான் ஸ்தோத்திரிக்க துதிக்க கூடாதபடிக்கு, உம்மை நான் என்னுடைய வாயை விரிவாய் திறந்து உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு எனக்குள்ள ஏதோ ஒன்று அழுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு பாவம் அழுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதோ ரட்சண்ய நாள், இதுவே ரட்சண்யத்தின் நேரம். இப்பொழுதே ஆண்டவர் இடத்துல உங்கள் மனதில் உள்ள பல காரியங்களை, உங்கள் மனதிலே அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இருளான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். இதோ உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குகிற கர்த்தர் இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறதே. ஆண்டவர் இடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இதோ இப்படியாக ஒருவன் தான் செய்தவைகளை குறித்து மனம் கசந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுடுகிறவனாய் காணப்படுகிற பொழுது தேவன் தருகிற சமாதானம் அவனை நிறைத்துக் கொள்ளும் என்று எழுதியிருக்கிறதே. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமாக, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது பாவம் இல்லைங்க, ஆனா ஒரு பாரம் இருக்கிறது, ஒரு கவலை இருக்கிறது, ஒரு கண்ணீர் இருக்கிறது, ஒரு கஷ்டம் இருக்கிறது, சோகம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, புலம்பல் இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், இதோ ஒரு வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாசகத்தை நினைவுபடுத்துகிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் ஐயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் ஐயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு அறிவுரை சொல்லுகிறதே. அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள், அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள், அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். ஒருவேளை ஆகாரை போல வாழ்க்கையின் எதிர்காலத்தை நோக்கி கவலையோடு இருக்கிறீர்களோ, ஒருவேளை வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது என்று ஆதாமை போல கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு நம்மை காணுகிற தேவன் இருக்கிறார் ஐயா. இன்னைக்கு நம்மை காணுகிற தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நம்மை பார்ப்பதற்காகவே அவர் வந்திருக்கிறார். ஒருவேளை ஆகாரே ஆகாரே ஏன் புலம்புகிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கும் கேட்கிறாருங்க. இன்னைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாருங்க. உங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரோடு கூட பேசுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. நீங்களும் ஆண்டவரும் பேசுவதற்காகவே இந்த நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு அழைத்து, இந்த நேரத்தில் உங்களை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. ஆண்டவரே, நான் உங்க இடத்துல பேச வந்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் சொல்லுவோமே, கொஞ்சம் சொல்லுவோமே, கொஞ்சம் சொல்லுவோமே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு தயாராக இருக்கிறாருங்க. குறித்த நேரத்தில் சந்திக்கிற இடத்திற்கு வந்து நின்று, ஆதாமே எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டவர் அல்லவா அவர். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள் என்று, நீ எங்கே இருக்கிறாய் என்று இன்றைக்கும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஐயா. இன்னைக்கும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஐயா. ஒருவேளை நம்முடைய நீச நிலைமையை அறிந்தவர்களாய் ஒளிந்து கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய நீச நிலைமையை அறிந்தவர்களாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை ஒழித்துக் கொள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ, ஒருவேளை நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு முன்பாக வர முடியாதபடியால் பயந்து கொண்டிருக்கிறோமோ, இதோ ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். இரு கரம் நீட்டி உங்களை அன்பாய் அழைக்கிற ஆண்டவர் இருக்கிறார் ஐயா. அவரை மறந்து நீங்கள் எங்கே போக வேண்டாம், அவரை மறந்து நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டவரிடத்தில் வாருங்கள், ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆதாமே ஆதாமே இன்னும் உன்னை தேடுகிறேன், ஆதாமே ஆதாமே இன்னும் உன்னை தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆதாமே ஆதாமே
எங்கே போனாய்? உன்னிலை உணர்ந்து ஒளிந்தாயோ? அல்லது ஒருவேளை ஆகாரே ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஒரு நற்செய்தி உங்களை நோக்கி வருகிறது ஐயா. ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவர் அண்டை வருவாயானாள், தாபரன் நீரூற்றை கண்டிடுவாய். அவரை மாத்திரம் நாம் அண்டி வந்துட்டோம். பரிசு என்ன தெரியுமா ஐயா? ரட்சிப்பின் சாய்வையை பெற்றிடுவாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்ல போகிறோம். நீர் என்னை காண்கிற தேவன், கண்களை திறந்தருளோ, வேதத்தின் ரகசியம் காணவே கண்களை திறந்தருளோ. நீர் என்னை காண்கிற தேவன், கண்களை திறந்தருளோ, வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளோ. ஆண்டவரே, என் கண்களை திறந்து தாங்க ஆண்டவரே. இந்த பூமியில உங்களுக்கு சாட்சியான வாழணும் ஆண்டவரே. உங்களை பிரதிபலிக்கிற பிள்ளையானா வாழணும் ஆண்டவரே. உங்களை பறைசாற்றுகிற பிள்ளையானா வாழணும் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாள் மட்டும் தேவனை அறிகிற அறிகளோடு கூட வாழணும். தேவனை அறிவிக்கின்ற மனிதனாய் வாழணும். என்னுடைய ஜீவகாலம் முழுவதும் தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போமா? இதோ ஒரு நாள் வருகிறதையா, இதோ ஒரு நாள் வருகிறதையா. வானங்கள் மடமட என்று அகன்று போக, இதோ மேகங்கள் நடுவிலே அக்கனி ரதமாய் ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இதோ மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், ஜீவாதிபதி வெளிப்பட்டார் என்று சொல்ல போகிறோமா? அல்லது இதோ என் நேசர் வருகிறார் ஐயா, எனக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்பட போகிறது ஐயா, எனக்கு கையில் குருத்தோலை கொடுக்கப்பட போகிறது ஐயா, ஆண்டவர் எனக்கு புதுநாமம் தரிக்கப் போகிறார் ஐயா, இன்னைக்கே நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக போகிறேன் என்கிற ஸ்தேவானின் அனுபவம் நமக்கு வரப்போகிறதா? ஒருவேளை ஆண்டவரத்தில் நம்ம கேட்போமே, ஆண்டவரே பரிசுத்த பவனியில நான் ஒரு பங்காளியாய் மாறணும் ஐயா, பங்காளியாய் மாறணும் ஆண்டவரே. பரிசுத்த பவனியில நான் ஒரு அங்கத்தினராய் மாறுவதற்கு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க, அதுக்கு எனக்கு கிருபை தாங்க, அதற்கு என்னை தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? பரிசுத்த பவனியிலே, பரிசுத்த பவனியிலே நான் ஒரு அங்கத்தினனாக காண வாஞ்சிக்கிறேனே. சின்ன வயசுல ஞாயிறு பள்ளியில படிச்ச பாடல் தாங்க இன்னைக்கு மறுபடியும் நம்ம காதுகளில் வந்து ஒலிக்கிறதையா. என்னோடு கூட இணைந்து பாடுவீர்களா? பரிசுத்த பவனியிலே, பரிசுத்த பவனியிலே நானோர் அங்கத்தினனாக காண வாஞ்சிக்கிறேனே. நானோர் அங்கத்தினனாக காண வாஞ்சிக்கிறேனே. வலுவாதபடி எங்களை காக்கிறவரே, தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் முன்பாக மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் எங்களை நிறுத்தப் போகிறவரே, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய கடவுளே, உமக்கே எல்லா துதியையும் கனத்தையும் செலுத்தி இந்த ஜெப வேளையை ஏறெடுக்கிறோம். இன்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம்.